வெல்கம் டு சந்திரமேக்ஸ். ஸோ நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இப்போ வரக்கூடிய ஐபிஏ எக்ஸாமுக்கும் எஸ்எஸ்சியினுடைய சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கும் மட்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணது. ஸோ அதில் நாம் ஆல்ரெடி முதல் டாப்பிக்கான அப்பாயின்மெண்ட் வந்து முடிச்சாச்சு. அதாவது நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட், தேசிய அளவிலான முக்கியமான நியமனங்கள். இது வந்து சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான நியமனங்கள் ரைட்டா, இன்டர்நேஷனல் லெவல் அப்பாயின்மெண்ட். ஓகே, நம்ம கம்ப்ளீட்டா வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் கண்ட்ரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியை பத்தி ஸ்டாட்டிக்கி நம்ம முடிச்சிடலாம். அப்ப எப்படி கேட்டாலும் நம்மளால அட்டன் பண்ண முடியும் ரைட்டா. இந்த நம்ம இப்போ வந்து ஒரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 வீடியோ கிட்ட போட போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு. இந்த 10 வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பயங்கரமா அதிகமாயிரும். ஓகே, சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நம்ம யூடியூப்ல நேற்று வீடியோ போட்டோம்னா கமெண்ட் போட்டது வந்து அந்த இதனுடைய பிடிஎஃப், இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல இதில் வந்து நான் எழுதின பிடிஎஃப் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், சாரி, டெலிகிராம் குரூப்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா சந்திரமேக்ஸ் அஃபீஷியல் குரூப்லேயே இங்கே பாருங்க, நான் இது நேற்று எடுத்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா செட் 5 அந்த ஜிஎஸ் வந்து ஜிஎஸ்ன்னு கிடையாது, டோட்டலாக எஸ்எஸ்சி வந்து ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு 10 கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட ஜிஎஸ்ல இருந்தோ அல்லது ரீசனிங்ல இருந்தோ அல்லது ஆப்டிடியூட்ல இருந்தோ அல்லது இங்கிலீஷ்ல இருந்தோ டெய்லியுமே கம்ப்ளீட்டா 10 கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனுடைய பிடிஎஃப்பும் வந்து இதில் அப்லோட் பண்ணிடுவாங்க. நான் நேற்று எடுத்து அப்பாயின்மெண்ட் பிடிஎஃப்மே வந்து சந்திரமேக்ஸ் அஃபீஷியல் குரூப்ல வந்து அப்லோட் ஆயிருக்கு. சரியா, ஸோ நீங்க வந்து அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, அயர்லாண்டினுடைய பிரதம மந்திரியாக 2வது தடவையாக தேர்ந்தெடுத்தது வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா மைக்கேல் மார்டின். சரியா, அயர்லாண்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து யார் தேர்வாயிருக்கிறார் அப்படின்னா மைக்கேல் மார்டின். அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய கண்டென்ட்டும் முக்கியம். அயர்லாண்டை பொறுத்த வரைக்கும் அயர்லாண்டினுடைய கேபிட்டல் வந்து டுப்ளின். அயர்லாண்டினுடைய தலைநகரம் வந்து டுப்ளின். அயர்லாந்து வந்து எந்த நாணயத்தை யூஸ் பண்றாங்க, அதாவது எந்த கரன்சியை யூஸ் பண்றாங்கன்னா யூரோ. நான் ஃபர்ஸ்ட் எழுதுறது கேபிட்டல் எழுதுவேன், 2வது எழுதுறது அவங்க யூஸ் பண்ற கரன்சியை எழுதுவேன். ஏன் அப்படின்னா ஐபிக்கும் சரி எஸ்எஸ்சிக்கும் சரி அவங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. எஸ்எஸ்சியில வந்து ரீசனிங்ல வந்து நாடு அதனுடைய தலைநகரம் கொடுத்துட்டு அந்த அனாலஜில வந்து பார்த்துட்டீங்கன்னா இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ரைட்டா, அடுத்தது. ஸோ இதில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது கீழே இருக்கிறது முக்கியம், அது ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் தான். நீங்கள் வேணும்னா படிச்சுக்கலாம், பட் ஆனால் முக்கியமானது இது மட்டும்தான். மைக்கேல் மார்டின். அதுக்கப்புறம் வந்து நவாப் நவாப் சலாம், இவர் வந்து லெபனானுடைய புதிய பிரதம மந்திரியா தேர்வாயிருக்கிறாரு. லெபனானை பொறுத்த வரைக்கும் லெபனானினுடைய லெபனான் இருக்கா, லெபனானினுடைய கேபிட்டல் தலைநகரம் வந்து என்னன்னா பெய்ரூட். லெபனானுடைய அங்க என்ன கரன்சி யூஸ் பண்றாங்கன்னா பவுண்டு. அங்க யூஸ் பண்ற கரன்சியினுடைய பெயர் வந்து பவுண்ட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெபனானுடைய புதிய பிரதம மந்திரி யார் அப்படின்னா அது நவாப் சலாம். சரியா, இவர் வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கு, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு உறுப்பான இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா நவாப் சலாம். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க, லெபனான் பார்லிமெண்ட். அதே தான், அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா செலக்ட் ஆயிருக்கிறார். சரியா, நவாப் சலாம். இவர் வந்து பிரசிடென்டா செலக்ட் ஆயிருக்கிறார். லெபனானுடைய பிரசிடென்டா வந்து ஜோசப் ஆம் அவர் வந்து செலக்ட் ஆயிருக்கிறார். ஸோ லெபனானை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், லெபனான். ஸோ லெபனானுடைய தலைநகரம் வந்து பெய்ரூட் அப்படின்ட்டு பார்த்தோம். லெபனான் வந்து எந்த கரன்சியை யூஸ் பண்றாங்கன்னா பவுண்டு, லெபனீஸ் பவுண்டு. ஓகே, ஓகே. அடுத்தது காஷ் பட்டேல். சரியா, காஷ் பட்டேல் வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் எஃபிஐ டைரக்டர். சரி, எஃபிஐ அப்படின்றது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அதனுடைய டைரக்டர், இயக்குனராக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முதல் இந்தியன், சரியா, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு அமெரிக்கன் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேர்வாயிருக்கிறாரு. அவருடைய பெயர் தான் வந்து காஷ் பட்டேல். சரி, எஃபிஐ இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எஃபிஐ, இந்தியாவுக்கு வந்து சிபிஐ அப்படின்றது இருக்குல்ல, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அது வந்து எஃபிஐ, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவின் கேபிட்டல் தலைநகரம் வந்து எதுனா வாஷிங்டன் டிசி.
வாஷிங்டன் டிசி. ஸோ இந்த வாஷிங்டன் டிசி இருக்குல்ல, இந்த வாஷிங்டன் டிசியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான சர்வதேச அமைப்பினுடைய தலைமையகம் இருக்குது. அந்த ரெண்டு முக்கியமானது வந்து எது அப்படின்னா, ஒன்று வந்து ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இன்னொன்று வந்து வேர்ல்டு பேங்க் உலக வங்கி. ஸோ ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இது வந்து வேர்ல்டு பேங்க். ஓகே, சரி. இதுல என்ன ஒண்ணா, இந்த இரண்டுமே, இந்த ஐஎம்எஃப்பும் சரி இந்த உலக வங்கியும் சரி, இந்த இரண்டுமே எந்த ஒரு இதுல உருவானது, எந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மூலியமா உருவானது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா 1944 தான் உருவாச்சு. இந்த ரெண்டுமே 1944 பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமா தான் உருவாச்சு. பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் இது மூலியமா தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த இரண்டுமே வந்து உருவானது. ரைட்டா, இது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஐஎம்எஃப் பொறுத்த வரைக்கும் ஐஎம்எஃப்பின் தலைவர் வந்து யார் அப்படின்னா கிறிஸ்டலினா ஜார்ஜீவா. கிறிஸ்டலினா ஜார்ஜீவா. உலக வங்கியினுடைய தலைவர் வந்து இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் தான் அஜய் பங்கா. அஜய் பங்கா. ஓகே, ஸோ இதை நீங்கள் இது தெரிஞ்சுக்கணும் யூஎஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து யூஎஸை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு சில முக்கியமான விஷயங்கள், அதாவது இராணுவ பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஒரு சில இராணுவ பயிற்சிகள் வந்து என்னெல்லாம் அப்படின்னா சங்கம். ஏன்னா ஐபிஐ பொறுத்த வரைக்கும் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ரைட்டா, சங்கம். சங்கம் அப்படின்றதுக்கு இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைசஸ். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எக்ஸசைஸ் சங்கம். அதுக்கு அடுத்தது டைகர் ட்ரையம்ஃப் அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்கு. டைகர் ட்ரையம்ஃப். ஸோ இது வந்து என்னன்னா டைகர் ட்ரையம்ஃப் வந்து HADR, அதாவது ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் எக்ஸசைஸ். அதாவது ஏதாச்சும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரழிவு அந்த மாதிரி ஏற்படுது அப்படின்றப்போ வந்து அந்த டிசாஸ்டர் ரிலீஃப்ல வந்து எப்படி ஈடுபடுறது அப்படின்றத பத்தி பயிற்சி தான் வந்து டைகர் ட்ரையம்ஃப். HADRனா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப். அதுக்கப்புறம் வேற என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னா வஜ்ர பிரஹார் அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்கு. வஜ்ர பிரஹார். அதுக்கப்புறம் கோப் இந்தியா. கோப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் இந்த நாலுமே வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில் ஏற்படுகிற பயிற்சி அப்படின்னா அது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து யூஎஸை பற்றி தான். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது ஸோ பால் கபூர் நாமினேட்டட் அஸ் யூஎஸ் டிப்ளமேட் ஃபார் சவுத் ஏஷியா. சரி, சவுத் ஏஷியாவுக்கு வந்து அமெரிக்காவினுடைய டிப்ளமேட்டா வந்து, அதாவது அம்பாசிடரா தூதரா வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் கபூர் வந்து தேர்வாயிருக்கிறது. பெயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் கபூர். அதுக்கு அடுத்தது கிரீஸ் வந்து, சரியா, கிரீஸ் எலெக்ட்ஸ் கான்ஸ்டன்டைன் டசவுலோஸ். சரியா, கான்ஸ்டன்டைன் டசவுலோஸ் அப்படின்றவரை அதனுடைய புதிய அதிபரா தேர்வு செஞ்சிருக்குது. ஓகே, கிரீஸினுடைய புதிய அதிபர் பேர் வந்து கான்ஸ்டன்டைன் டசவுலோஸ் அப்படின்றது. கிரீஸை பொறுத்த வரைக்கும் கிரீஸினுடைய தலைநகரம் வந்து ஏத்தன்ஸ். கிரீஸினுடைய தலைநகரம் வந்து ஏத்தன்ஸ். ஓகே, இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது கிரீஸை பொறுத்த வரைக்கும் வேற முக்கியமான விஷயம், அவங்க யூஸ் பண்ற கரன்சி பேர் வந்து யூரோ. கிரீஸ்ல யூஸ் பண்ற யூரோ. அடுத்து இந்த கிரீஸ் இருக்குல்ல, இந்த கிரீஸ்ல ஏத்தன்ஸ், இந்த ஏத்தன்ஸ்ல தான் 1896 ஃபர்ஸ்ட் இந்த இப்ப நடக்கிற மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் வந்து முதல்ல அங்கதான் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் வந்து எங்க நடந்துச்சுன்னா கிரீஸினுடைய தலைநகரமான ஏத்தன்ஸ்ல வச்சுதான் நடந்துச்சு. இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது நமீபியாவினுடைய முதல் பெண் அதிபராக யாரை தேர்வு செஞ்சிருக்காங்கன்னா நெட்டும்போ நாண்டி அவங்கள வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. நெட்டும்போ நாண்டி அவங்கள வந்து நமீபியாவினுடைய முதல் பெண் அதிபரா வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க.
ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான, ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டு வரல, ஒரு சில முக்கியமான கண்டென்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ரைட்டா, அது முக்கியம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நமீபியாவை பொறுத்த வரைக்கும் நமீபியாவினுடைய கேபிட்டல் வந்து விண்டு ஹொய்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நமீபியாவினுடைய கேபிட்டல் பேர் வந்து விண்டு ஹொய்க். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. கிறிஸ்டி காவன்ட்ரி என்பவங்க வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முதல் பெண் தலைவராகவும் முதல் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த தலைவராகவும் தேர்வாயிருக்கிறாங்க. சரியா, முதல் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த தலைவர் மற்றும் முதல் பெண் தலைவராக இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைவராக வந்து கிறிஸ்டி காவென்ட்ரி அவர்கள் வந்து தேர்வாயிருக்கிறாங்க. பேர் வந்து கிறிஸ்டி காவென்ட்ரி. சரி, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி. ஸோ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது, நான் அது பின்னாடி பேஜில் எழுதுறேன். உங்களுக்கு ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி, அதுக்கு அடுத்தது வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் வந்து தேசிய அளவில் ஒலிம்பிக்கை வந்து பார்த்துக்கிறதுக்கு, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து சர்வதேச அளவில் வந்து ஒலிம்பிக்கை வந்து நிர்வகிப்பதற்கு. சரி, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து எப்பொழுது வந்து உருவாக்கப்பட்டதுன்னா 1984 உருவாக்கப்பட்டது. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1927 உருவாக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய தலைமையகம் எங்க இருக்குதுன்னா லவுசானேல இருக்குது. லசானேன்னு சொல்லுவாங்க. சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய லசானேல இருக்குது. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய தலைமையகம் வந்து நியூ டெல்லியில இருக்கு, புது டெல்லியில இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. கிறிஸ்டி காவென்ட்ரி அவங்க தான். ஓகே, அடுத்தது கனடாவினுடைய புதிய பிரதம மந்திரியாக வந்து மார்க் கார்னே வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. சரியா, கனடாவினுடைய புதிய பிரதம மந்திரியார்னா மார்க் கார்னே. கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவின் தலைநகரம் வந்து என்ன அப்படின்னா, ஏன்னா எதுக்காக நம்ம தலைநகரம் படிக்கிறோம்னா, தலைநகரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக்கா கேட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு தெரியலன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடாவினுடைய தலைநகரம் வந்து ஒட்டாவா. ரைட்டா. சரி, அடுத்தது வந்து ரேவதி அவர்கள் வந்து இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியனுடைய டைரக்டரா வந்து அது என்ன சொல்றது பரிந்துரைப்படுத்திருக்கிறாங்க. சரியா, பரிந்துரைச்சிருக்கிறாங்க. சரியா, இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷனுடைய டைரக்டர் பதவி வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேக்கண்டா இருக்கு. ஸோ அதனால இந்தியா சார்பா வந்து யாரை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரேவதி அவர்கள். ஓகே, நாமினேட்டட் அஸ் இந்தியன் கேண்டிடேட் ஃபார் ITU, இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். ஸோ அதனுடைய டைரக்டரா வந்து தேர்வாயிருக்கு, அதாவது அப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா, ஸோ இது முக்கியம். அடுத்தது இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் பொறுத்த வரைக்கும் இது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது, ITU அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னன்னா இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன். இது எப்பொழுது உருவாக்கப்படுகிறதுனா 1865 உருவாக்கப்படுகிறது. ரைட்டா, இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னா ஜெனீவால இருக்கு. ஜெனீவா வந்து எங்க இருக்குதுன்னா சுவிட்சர்லாந்துல இருக்கு. சுவிட்சர்லாந்துல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் மீராபாய் சானு அவங்க வந்து அத்லெட்ஸ் கமிஷனுடைய தலைவராக வந்து தேர்வாயிருக்கிறாங்க. மீராபாய் சானு அத்லெட்ஸ் கமிஷனுடைய தலைவர். அடுத்து ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டரான ஆந்தனி அல்பனீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டரா வந்து, அதாவது ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டரா ஆந்தனி அல்பனீஸ் வந்து 2வது தடவை வந்து தேர்வாயிருக்கிறார். ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவினுடைய, நான் இங்க கீழே எழுதுறேன், ஆஸ்திரேலியாவினுடைய தலைநகரம் வந்து என்னன்னா கேன்பரா. ஓகே, ஆஸ்திரேலியாவில் வந்து எந்த நாணயத்தை யூஸ் பண்றாங்கன்னா ஆஸ்திரேலியன் டாலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவினுடைய நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல, நார்த் ஈஸ்ட்
அதாவது வடகிழக்கு வடகிழக்கு பகுதியில் வந்து ஒன்று இருக்குது. சரியா, அது பேர் தான் என்ன அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியா கண்டத்தினுடைய வடகிழக்கு சைடில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்ற ஒன்று இருக்கும். இந்த கிரேட் பேரியர் ரீஃப் வந்து ஆஸ்திரேலியாவில் எங்கே இருக்கு அப்படின்னா அட் குயின்ஸ்லாண்டில் இருக்கு. அட் குயின்ஸ்லாண்ட். இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இருக்குல்ல, இதுதான் வந்து லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. சரியா, கிரேட் பேரியர் ரீஃப்னா ஒன்று கிடையாது, அங்கே ஃபுல்லாக வந்து கோரல்ஸ் இருக்கும். சரியா, அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கோரல்ஸ், அதாவது பவளப்பாறைகள். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பவளப்பாறைகள் அதிகமாக இருக்குதுன்னா அது வந்து இந்த கிரேட் பேரியர் ரீஃப்ல தான். லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்டு. அடுத்தது பாருங்க. ஸோ ராபர்ட் பிரவோஸ்ட் அவர்கள் வந்து புதிய போப்பு. சரியா, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா போப் ஆண்டவர் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்து போனாங்கல்ல. ஸோ அப்போ வந்து இப்போ புதுசாக வந்து தேர்வாயிருக்கிறது வந்து யார் புதிய போப்பாக தேர்வாயிருக்கிறது வந்து ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட். ரைட்டா, ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்ட் அவங்க தான். ஸோ போப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ராபர்ட் பிரான்சிஸ் வந்து இப்போ என்னன்ட்டு அழைப்பாங்க, இந்த ராபர்ட் பிரவோஸ்ட் வந்து என்னன்ட்டு அழைப்பாங்கன்னா போப் லியோ த 14th அப்படின்ட்டு அழைப்பாங்க. போப் லியோ எத்தனாவது நம்பர் அப்படின்னா 14th. ஸோ இப்படிதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அழைப்பாங்க. இவர் எத்தனாவது போப் அப்படின்னா 267வது போப். 267வது போப். அதுக்கு அடுத்தது ரொமானியாவினுடைய அதிபராக வந்து நிக்குசார் டான் வந்து தேர்வாயிருக்கிறார். ரொமானியாவின் அதிபரா நிக்குசார் டான். ரைட்டா, சரி. நெக்ஸ்ட் பாருங்க. ஜிஐஏ வந்து ஏஐஐபி, அதாவது ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதனுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா இந்த இதில் கீழேயே போட்டிருக்கு பாருங்க, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க். அதனுடைய அதிபராக வந்து யார் தேர்வாயிருக்கிறாங்கன்னா ஜோவு ஜியாயி. ரைட்டா, அடுத்தது சவுத் கொரியாவினுடைய பிரசிடென்ட்டா வந்து லீ ஜி மியூங் வந்து தேர்வாயிருக்கிறாரு. சவுத் கொரியாவினுடைய பிரசிடென்ட். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா சவுத் கொரியா, இன்னொன்று நார்த் கொரியா அப்படின்ட்டு. சவுத் கொரியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியாவினுடைய தலைநகரம் வந்து சியோல் அப்படின்னு சொல்லுவாங்க, சியோல். நார்த் கொரியாவினுடைய தலைநகரம் வந்து பியாங் யாங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 80வது ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபைக்கு வந்து யார் வந்து அதிபர், அதாவது பிரசிடென்டா தேர்வாயிருக்காங்கன்னா ஆனலினா பேர்பாக். 80வது ஐக்கிய நாடுகளின் பொது சபை வந்து ஆனலினா பேர்பாக் தான் பிரசிடென்டா வந்து தேர்வாயிருக்கிறாங்க. ரைட்டா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. சரி, அது எல்லாமே நான் கம்ப்ளீட்டா வந்து நம்ம இந்த யுனைடெட் நேஷன், அதுக்கப்புறம் நபார்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது. நபார்ட் அப்படின்றது ஒரு சில பேங்க் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பட் ஆனால் அதை உள்ள டெப்தா நான் சொல்லலை. அதுக்கடுத்து வந்து ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் நான் பின்னாடி நான் எழுதி போடுறேன். ரைட்டா, அதுக்கு அடுத்தது கரோல் நவ்ரோக்கி அவங்க வந்து போலாண்டினுடைய பிரசிடென்ட்டா வந்து தேர்வாயிருக்கிறாங்க. சரியா, போலாண்டினுடைய பிரசிடென்ட்டா வந்து யார் தேர்வாயிருக்கிறாங்கன்னா கரோல் நவ்ரோக்கி. ஸோ கரோல் நவ்ரோக்கி அதாவது போலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ போலாண்டை பொறுத்த வரைக்கும் போலாந்து வந்து தலைநகரம் வந்து வார்சா. ஓகே. ஸோ இது வந்து எந்த கரன்சி யூஸ் பண்றாங்கன்னா ஜ்லோட்டி. கரன்சி யூஸ் பண்றது வந்து ஜ்லோட்டி அப்படின்ற ஒரு கரன்சியை தான் யூஸ் பண்றாங்க. அடுத்தது சூரினாம் அப்படின்ற நாட்டினுடைய முதல் பெண் அதிபராக தேர்வானது ஜெனிஃபர் சைமன்ஸ். சுரினாம் நாட்டினுடைய முதல் பெண் அதிபர் வந்து யார் அப்படின்னா அது ஜெனிஃபர் சைமன்ஸ் தான். ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சாபி கான். சரியா, ஆப்பிளினுடைய புதிய சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸரா வந்து தேர்வாயிருக்கிறார் சாபி கான். அடுத்தது ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில முக்கியமான கண்டென்ட்டை மட்டும் நான் எழுதி போடுறேன். என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து நியூஸில் வந்து ஒரு சில நாடுகள் வந்து அடிக்கடி நியூஸில் வந்துகிட்டே இருக்கு. அந்த நாடுகளை பற்றி மட்டும் நான் எழுதி போடுறேன். எல்லாத்தையும் நம்ம படிக்க தேவையில்லை. ஒரு சில முக்கியமான நாடுகள், ஒரு சில
இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிக் நியூஸ், ரைட்டா? இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற ஸ்டாட்டிக் நியூஸ் என்னென்ன அப்படின்னா, மியான்மர் நாடு வந்து அடிக்கடி நியூஸில் வந்துச்சு. மியான்மர் மியான்மரை பொறுத்த வரைக்கும் மியான்மரினுடைய கேபிட்டல் வந்து என்னன்னா நேபிடா. நே பி டா. மியான்மரை பொறுத்த வரைக்கும் மியான்மர்ல வந்து எந்த கரன்சியை யூஸ் பண்றாங்கன்னா கியாட் அப்படின்ற ஒரு கரன்சியை யூஸ் பண்றாங்க. கியாட், ரைட்டா? ஸோ இது முக்கியம். அதுக்கு அடுத்தது சிங்கப்பூர். சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூரினுடைய தலைநகரம் வந்து சிங்கப்பூர் சிட்டி தான். சிங்கப்பூர் சிட்டி. ஸோ சிங்கப்பூர்ல வந்து எந்த நாணயத்தை, எந்த கரன்சி யூஸ் பண்றாங்கன்னா சிங்கப்பூர் டாலர். சிங்கப்பூர் டாலர். அதுக்கு அடுத்தது அடிக்கடி நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கிற உக்ரைன். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய கேபிட்டல் வந்து கீவ். உக்ரைன்ல எந்த நாணயத்தை யூஸ் பண்றாங்கன்னா ஹிரிவ்னியா. ஹிரிவ்னியா. அதுக்கு அடுத்தது நம்ம இப்ப பார்த்த சுரினாம். சுரினேம். சுரினாம் பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைநகரம் வந்து பாராமரிபு. பாராமரிபு. இது இங்க யூஸ் பண்ற கரன்சி வந்து சுரினாம் டாலர். சுரினேம் டாலர், ரைட்டா? இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம போலாண்டு பார்த்தாச்சு. அதுக்கடுத்து போர்ச்சுகல்லாம் பார்த்தோம், லெபனான் பார்த்தோம், அதுக்கடுத்து அயர்லாந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா வெனிசுலா அப்படின்ற ஒரு நாடு இருக்குது. வெனிசுலா. வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைநகரம் வந்து கராகஸ். கராகஸ். இது இங்க யூஸ் பண்ற கரன்சி பேர் வந்து பொலிவா. போலீவா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? அதுக்கடுத்து வேற இந்த இது இருக்கு அப்படின்னா ஜெர்மனி. இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான நாடுகள், ரைட்டா? நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கிறது. ஜெர்மனி. ஜெர்மனியின் தலைநகரம் வந்து பெர்லின். பெர்லின். இங்க யூஸ் பண்ற கரன்சி பேர் வந்து யூரோ. இங்க யூஸ் பண்ற கரன்சி பேரு யூரோ. அதுக்கப்புறம் வேற எந்த நாடுன்னா உருகுவே அப்படின்ற ஒரு நாடு. உருகுவே. உருகுவே. ஸோ உருகுவேயை பொறுத்த வரைக்கும் மாண்டி வீடியோ. மோண்டே விடோ அதனுடைய தலைநகரம். இங்க என்ன கரன்சியை யூஸ் பண்றாங்க? பெசோ. பெசோ அப்படின்ற கரன்சியை யூஸ் பண்றாங்க. அதுக்கடுத்து ஆஸ்திரியா. ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா. ஆஸ்திரியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரியாவின் தலைநகரம் வந்து வெய்னா. ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் வெய்னா. அங்க யூஸ் பண்ற கரன்சி பேரு யூரோ, ரைட்டா? இந்த ஆஸ்திரியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா, ஆஸ்திரியாவில் வந்து நிறைய சர்வதேச அமைப்புகள் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் அசோசியேஷன், அந்த நிறைய சர்வதேச அமைப்புகளுடைய தலைநகரம் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எதோட எது அப்படின்னா ஒபேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். எங்க இருக்குது அப்படின்னா இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஆஸ்திரேலியாவின் தலைநகரமான வெய்னால தான் வந்து இந்த சர்வதேச அமைப்புகளினுடைய தலைமையகம் இருக்குது, ஒபேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது வேற எதெல்லாம் அப்படின்னா யுனைடெட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குதுன்னா ஆஸ்திரியாவினுடைய தலைநகரமான வெய்னால தான் அமைந்திருக்குது. ஓகே, இது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன். இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குதுன்னா ஆஸ்திரியாவின் தலைநகரமான வெய்னால தான் அமைந்திருக்குது, ரைட்டா? முக்கியமான
ஒரு சில விஷயம். அதுக்கப்புறம் ஈக்வேடார் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. ஈக்வேடார் ஈக்வேடாரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைநகரம் வந்து குயிட்டோ. இங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா ஈக்வேடேரியன் டாலர் தான் யூஸ் பண்றாங்க. டாலர். அதுக்கு அடுத்தது கானா. கானா அப்படின்ற ஒரு நாடு, ஆப்பிரிக்க நாடு இருக்கு. இதனுடைய தலைநகரம் வந்து ஆக்ரா. ACCRA, ஆக்ரா. ஓகே. ஸோ இது எல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான இன்டர்நேஷனல், அதாவது கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் அதனுடைய தலைநகரங்கள். அடுத்து ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா காமன்வெல்த் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ரைட்டா? காமன்வெல்த் நாடுகள்னு சொல்லுவாங்க. காமன்வெல்த் நாடுகள் டோட்டலா எத்தனை நாடுகள் அப்படின்னா 56 நாடுகள், 56 கண்ட்ரிஸ். ஸோ இந்த காமன்வெல்த் நாடுகள்ல வந்து இந்தியாவுமே வந்து ஒரு மெம்பரா அப்படின்ட்டு கேட்டா உறுப்பினர் தான். இந்தியா வந்து உறுப்பினரா எப்பொழுது வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா 1947லயே உறுப்பினரா சேர்ந்துட்டாங்க. ரைட்டா? ஸோ ஆனா 1947ல சேர்ந்தவங்க வந்து எப்பொழுது வந்து அங்கீகரிக்கப்பட்டது, அதாவது எப்போ வந்து இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையாக, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து இருந்துச்சுல, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. ஸோ எப்பொழுது வந்து இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து இந்த ஒரு உறுப்பினர் சேர்க்கையை வந்து அப்ரூவ் பண்ணாங்க, எப்பொழுது அப்ரூவ் பண்ணாங்கன்னா 1949 தான் அப்ரூவ் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சில முக்கியமானது வந்து நம்ம இப்ப இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளின்னு பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச்சபை அப்படின்ட்டு, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. ஸோ அந்த பொதுச்சபை வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1945ல உருவாக்கப்பட்டது. அதனுடைய தலைமையகம் எங்க இருக்குதுன்னா நியூயார்க்ல இருக்குது. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேற முக்கியமானது வந்து நம்ம மேக்சிமம் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து ஒரு சில அமைப்புகள் இருக்கு, அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். நாட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே. அமைப்பின் பேர் வந்து நாட்டோ, அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இதுதான் வந்து எப்படி அழைப்பாங்கன்னா நேட்டோ அப்படின்ட்டு அழைப்பாங்க. ரைட்டா? நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த நேட்டோவை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1949 வந்து உருவாக்கப்பட்டது. நாட்டோவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா புருசல்ஸ்ல இருக்குது. புருசல்ஸ் எங்க இருக்குன்னா பெல்ஜியம்ல இருக்குது. பெல்ஜியமினுடைய தலைநகரம் தான் புருசல்ஸ், அங்கதான் இதனுடைய தலைமையகம் இருக்குது. இந்த நாட்டோவினுடைய ஹெட் தலைவர் வந்து யார் அப்படின்னா மார்க் ரூட்டே. இந்த நாட்டோவை பொறுத்த வரைக்கும் நாட்டோவினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்கல்ல, டோட்டலா எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 32 உறுப்பினர்கள் இப்ப இருக்கிறாங்க. அந்த 32 உறுப்பினர்களும் ஐரோப்பா கண்டம் மற்றும் வட அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் உறுப்பினர்களா இருப்பாங்க. இந்த 32 பேர்ல வந்து 32வது ஆள் யாரு, 31வது ஆள் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 32வது ஆள் வந்து ஸ்வீடன். கடைசியா சேர்ந்த உறுப்பினர் வந்து ஸ்வீடன். 31வது ஆள் வந்து பின்லாந்து. 31 பின்லாந்து. ஓகே. அடுத்து நியூஸ்ல வந்த ஒரு முக்கியமான 2-3 அமைப்புகள் எதெல்லாம் அப்படின்னா பிம்ஸ்டெக் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துச்சு. பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் விரிவாக்கம் வந்து பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் technical and
எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி அழைப்பாங்கன்னா பெம்ஸ்டெக் அப்படின்னு அழைப்பாங்க. பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஸோ இந்த பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது உருவாக்கப்படுகிறது அப்படின்னா 1997 வந்து உருவாக்கப்படுகிறது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னா தாக்கால இருக்குது. ஸோ இந்த 1997 வந்து இது எப்பொழுது எந்த ஒரு அறிக்கை மூலியமா உருவாகிறது அப்படின்னா பேங்காக் பிரகடனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பேங்காக் டிக்ளரேஷன் மூலியமா உருவாகுது. பேங்காக் டிக்ளரேஷன் அது மூலியமா தான் இந்த ஒரு பிம்ஸ்டெக் அப்படின்ற அமைப்பு வந்து உருவாகிறது. ரைட்டா? சரி, இந்த தடவை வந்து பிம்ஸ்டெக்னுடைய சேர்மன் தலைவராக இருக்கிறது வந்து யார் அப்படின்னா அது வந்து பேங்காக் தான். பேங்காக். ரைட்டா? தாய்லாந்தினுடைய தலைநகரமான பேங்காக். அதுதான் வந்து அடுத்த 2 வருஷத்துக்கு தலைவராக இருக்க போறாங்க. அந்த நாடு தான் நெக்ஸ்ட் 2 years. ரைட்டா? ஸோ இது வந்து நம்மளுக்கு முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த பிம்ஸ்டெக்னுடைய உறுப்பினர்கள் பத்தியுமே நம்ம வந்து படிச்சாகணும். சரியா? பிம்ஸ்டெக்னுடைய உறுப்பினர்கள் பத்தியும் படிச்சாகணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஒன்று இருக்குது. ஓகே, என்ன ஷார்ட்கட் அப்படின்னா MBBS NIT. MBBS NIT. ஸோ இப்போ வந்து MBBS எம்முக்கு வந்து ஷார்ட்கட் வந்து மியான்மர். இப்போ பேர்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மட்டும்தான் இதில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. சரிதானே? ஸோ அப்போ வங்காள விரிகுடாவை பற்றி எம் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா மால்தீவ்ஸ் வராது. ஏன்னா மால்தீவ்ஸ் எங்கேயே இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எம் அப்படின்றது மியான்மர், பி அப்படின்றது பங்களாதேஷ், அடுத்த பி அப்படின்றது பூட்டான், அதுக்கடுத்து எஸ் அப்படின்றது ஸ்ரீலங்கா, அதுக்கப்புறம் என் அப்படின்றது நேபாள், அதுக்கப்புறம் ஐ அப்படின்றது இந்தியா, அப்புறம் டி அப்படின்றது தாய்லாந்து. ஸோ இதுதான் வந்து பிம்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான அமைப்பு வந்து இருக்குது. அதுதான் வந்து ஆசியான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆசியான் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விரிவாக்கம் வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். ஸோ என்னது? அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய தலைநகரம் வந்து இது எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1967 உருவாக்கப்பட்டது. தலைமையகம் எங்க இருக்குதுன்னா ஜகார்த்தால இருக்கு. இந்தோனேஷியாவின் தலைநகரம் தான் ஜகார்த்தா. அங்கதான் தலைமையகம் இருக்கு, ஜகார்த்தா. ஸோ இதுவுமே வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1967 பேங்காக் டிக்ளரேஷன் மூலியமா தான் உருவாக்கப்பட்டது. பேங்காக் டிக்ளரேஷன் மூலமா தான் உருவாக்கப்பட்டது. ரைட்டா? ஸோ இந்த ஆசியானை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. இந்த ஆசியானுடைய 46வது மற்றும் 47வது உச்சி மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா மலேசியாவின் தலைநகரமான கோலாலம்பூர்ல தான் நடக்க போகுது. எங்க வச்சு சம்மிட்னா உச்சி மாநாடு எங்க வச்சு நடக்க போகுதுன்னா கோலாலம்பூர் வந்து மலேசியாவினுடைய தலைநகர், அங்கதான் வச்சு நடக்க போகுது. ஸோ இந்த ஆசியானினுடைய உறுப்பினர்களுக்கு இங்க வந்து ஷார்ட்கட் வந்து அங்க MBBS NIT பார்த்தோம்னா இங்கே ஷார்ட்கட் வந்து MBBS TV கிளிப், MBBS TV CLIP. சரியா? MBBS TV கிளிப். சரி, இப்ப இங்க வந்து இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஆசியானை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம எம் அப்படின்றது வந்து மலேசியா, எம் அப்படின்றது மலேசியா. ஓகே, அதுக்கப்புறம் பி அப்படின்றது புரூனை. இங்க வந்து இந்த பி அப்படின்றது பர்மா. ஸோ இந்த பர்மாவை தான் வந்து மியான்மர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரைட்டா? மியான்மர். அதுக்கப்புறம் இங்க எஸ் அப்படின்றது வந்து என்னன்னா சிங்கப்பூர்.
ஸோ இதுவுமே லாஜிக்கா நம்ம வந்து அட்டன் பண்றது தான். காரணம் என்னன்னா இங்க பாருங்க சவுத் ஈஸ்ட்னு சொல்லிட்டாங்க. சரியா, சவுத் ஈஸ்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. தென்கிழக்கு அப்படின்ட்டு, தென்கிழக்கு நாடுகள் அப்படின்றது எதுன்னு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, அதுக்கு அடுத்தது டி டி அப்படின்றது தாய்லாந்து. அதுக்கப்புறம் வீனா வியட்நாம். சி அப்படின்றது கம்போடியா. அப்புறம் எல் அப்படின்றது லாவோஸ். அதுக்கப்புறம் ஐனா இந்தியா வராது, ஐனா இந்தோனேஷியா. சரியா, இந்தோனேஷியா. அடுத்து பி அப்படின்றது பிலிப்பைன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆசியானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது கடைசி, அது ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இதுதான் கடைசி, ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். எப்படி அழைப்பாங்கன்னா SCO அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ இந்த ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இது எப்பொழுது உருவாக்கப்படுகிறது அப்படின்னா 2001 வந்து உருவாக்கப்படுகிறது. இதுல வந்து 2017 வந்து யார் வந்து உறுப்பினராக சேர்ந்தாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வந்து மெம்பர், அதாவது உறுப்பினராக வந்து சேர்ந்தாங்க. இந்த ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குது அப்படின்னா பெய்ஜிங்ல இருக்குது. ரைட்டா. ஸோ அதை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இந்த ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, இதுக்கு கீழே வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கீழே ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அதுதான் வந்து என்ன அப்படின்னா ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர், ராட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. RATS. அதனுடைய விரிவாக்கம் வந்து ரீஜனல், இது வந்து நியூஸ்ல வந்துச்சு, ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். இதை பொறுத்த வரைக்கும் இது எப்பொழுது உருவாக்கப்படுகிறது அப்படின்னா 2002 வந்து உருவாக்கப்படுகிறது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னா டாஷ்கெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த டாஷ்கெண்ட் வந்து எதனுடைய தலைநகரம்னா உஸ்பெகிஸ்தான் இருக்குல்ல, உஸ்பெகிஸ்தானுடைய தலைநகரமா இருக்குது. அதுதான் வந்து ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர், அதனுடைய தலைநகரம் 2002 உருவாக்கப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷனல் லெவல் நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் வந்து நிறைய நாடுகள் அதனுடைய தலைநகரம், அதுக்கடுத்து அது வந்து எந்த கரன்சியை வந்து யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அது போக வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கூடயே ஸ்டாட்டிக்கை எப்படி ரிலேட் பண்ணி படிக்கிறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. இப்போ என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவை பத்தி நிறைய டைம் வந்து நியூஸ்ல வந்திருக்கும். அப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற, அதாவது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நடந்திருக்காது, ஆனா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற ஒரு ராணுவ பயிற்சி கேட்கறாங்கன்னா அது வந்து எப்படி முன்னாடி நடந்த ராணுவ பயிற்சி கேட்க மாட்டாங்க. அது வந்து ஆல்ரெடி அமெரிக்காவை பத்தி நியூஸ்ல வந்திருக்கும். ஸோ அப்போ அமெரிக்காவில இருந்து தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றத கேட்கறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நியூஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியினுடைய முதல் பெண் தலைவர் மற்றும் முதல் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த தலைவர் யார் அப்படின்னா அது வந்து, அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த ஜிம்பாப்வே இருக்குல்ல, அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஜிம்பாப்வே அப்படின்றது ஆப்பிரிக்கா கண்டத்துல தான் இருக்குது. ஸோ அங்க இருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து தேர்வான முதல் தலைவர் மற்றும் முதல் பெண் தலைவர் எதுக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிக்கு வந்து யார் அப்படின்னா அது கிறிஸ்டி காவென்ட்ரி தான். அப்போ கொஸ்டின் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியை பத்தி நிறைய கேள்வி கேட்பாங்க, எப்பொழுது உருவாக்கப்பட்டது. அதனாலதான் நான் எழுதி போட்டிருக்கேன் எப்போ உருவாக்கப்பட்டது, எங்க வந்து தலைமையகம் இருக்குது. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்குமே நான் எழுதி போட்டிருக்கேன். ரைட்டா. ஸோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஸ்டாட்டிக்கை வந்து லிங்க் பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஈஸியா வந்து நம்மளுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வருதுன்னா நம்ம ஒலிம்பிக்கை பத்தி நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்போம்.
ஏன்னா நம்ம இப்பதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பாயின்மெண்ட் திருப்பி அப்பாயின்மெண்ட்டுக்கு அடுத்து இப்போ இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட் அப்படின்றது முடிச்சிருக்கும். திருப்பி இந்த இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து நேஷனல் நியூஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து வந்து ஸ்டேட் நியூஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்குது, திருப்பி அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான நியூஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து ஆபிச்சுவரிஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு சில பேர் வந்து முக்கியமான தலைவர்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். அது இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்க போறோம், ஒரு 10 டாபிக் கிட்ட. அதுல வந்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி பத்தி ஒரு 4-5 தடவை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணா மட்டும்தான் நல்லது. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு 2 தடவை பாருங்க, போதுமானது. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்க படிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.